வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ் பிஓ நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடியே அந்த வீடியோ கொடுத்துருந்துருக்கணும், கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பேங்க் ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கணும், அதனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது நான் தெளிவாக சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்னோட கேமராவை சின்னதாக வச்சுக்கிறேன். சரிங்களா? ஓகே, ரைட்டு. ஸோ டைட்டில் பார்த்து தான் தெரிஞ்சிருப்பீங்க. ஐபிபிஎஸ் பிஓ பேங்க் ப்ரிஃபரன்ஸ் சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஆல் ஓவர் இந்தியன் ஆஸ்பிரன்ஸ். ஸோ இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்டூடெண்ட் இருந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எதை ப்ரிஃபரன்ஸாக வச்சுருப்பாங்க அப்படின்னா, வேகன்சியை பொறுத்து ப்ரிஃபரன்ஸ் வச்சுருப்பீங்க. பேங்க் ஆஃப் பரோடா வந்து அதிக வேகன்சி இருக்குது, நான் ஃபஸ்ட் அது கொடுக்க போகிறேன், கனரா செகண்ட் கொடுக்க போகிறேன், தேர்ட் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கொடுக்க போகிறேன். ஸோ வேகன்சியை பொறுத்து நம்ம கொடுத்துருந்துருக்கோம். ஸோ இன்னும் 3 பேங்க் ரிப்போர்ட் பண்ணவே கிடையாது. பஞ்சாப் அண்ட் சிந்து, யூகோ அண்ட் இந்தியன் யூகோ ரிப்போர்ட் பண்ணவே கிடையாது. ஸோ பண்ணாதனால லாஸ்ட்டாக கொடுத்து வச்சுருந்துருப்போம். ஸோ தயவு செஞ்சு இந்த மிஸ்டேக்கை யாரும் பண்ணாதீங்க. இதனுடைய விளைவு என்ன, நீங்கள் எதை சரியாக பண்ணால் நான் தெளிவாக சொல்லிருக்கேன். நல்லா கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து நல்ல ஸ்கோர் எடுத்து கிளியர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். பேங்க் ஆஃப் பரோடா ஒருத்தர் போட்டிருக்காரு இன் தமிழ்நாடு, அதாவது சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆஸ்பிரன்ஸும் சரி, ஆல் ஓவர் இந்தியன் ஆஸ்பிரன்ஸாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் பேங்க் ஆஃப் பரோடா போட்டு கிளியர் பண்ணி பேங்க் ஆஃப் பரோடா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கான போஸ்டிங், நீங்கள் ஃபஸ்ட்டு போஸ்டிங் என்ன எதிர்பார்ப்பீங்க? ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்டில் இல்லைனாலும் அட்லீஸ்ட் நம்ம ஸ்டேட்டில் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்காதா அப்படின்னு நினைப்போம். ஸோ அப்படி வந்துச்சுன்னா ஒரு 5 இயர்ஸ் என்ஜாய் பண்ணலாம். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் தானே, எங்கே போட்டால் என்ன அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ கொடுக்குறேன். தயவு செஞ்சு யார் இந்த ப்ரிஃபரன்ஸ் மட்டும் போட்டு அப்ளை பண்ணிடாதீங்க, எஸ்பெஷலி ஃபார் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ என்ன பண்ணணும் நான் தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் ஆஃப் பரோடாவில் 1900 வேகன்சி இருக்குது. இந்தியன் பேங்க்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியன் பேங்க்கில் ரிப்போர்ட் பண்ணவே இல்லை. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இந்தியன் பேங்க் பிரான்ச்சஸ் தான் அதிகம் கம்பேரிட்டிவ்லி பேங்க் ஆஃப் பரோடா. இப்போ இந்தியன் பேங்க்குக்கு வேக்கண்டே விடலையே, நான் ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கலாமா வேணாம்? சரி, கொடுக்காத. கனரா பேங்க் எடுத்துக்கோங்களேன், கனரா பேங்கை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க. இப்படி கொடுக்கறதுனால என்ன லாபம் அப்படின்றத நம்மள 1 by 1 சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு இப்போ அதிக வேகன்சி இருக்கிறது பேங்க் ஆஃப் பரோடா. சரிங்களா? ஸோ இப்போ பேங்க் ஆஃப் பரோடா நீங்கள் கொடுத்து கிளியர் பண்ணுறீங்க. கிளியர் பண்ணதுக்கப்புறம் மோஸ்ட் பாசிபிலிட்டி உங்களுக்கான போஸ்டிங் தமிழ்நாட்டில் அமையாது. சரிங்களா? மேபி அது நார்த் சைடு இருக்கலாம். ஏன்? அது பேங்க் ஆஃப் பரோடா ஹெட் குவார்ட்டர்ஸ் குஜராத்தில் இருக்குது. ஸோ நார்த் சைடில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். எஸ்பெஷலி ஃபார் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இந்தியன் பேங்க்னுடைய பிரான்ச்சஸ் தமிழ்நாட்டில் அதிகம், நார்த்தில் கம்மி. அதே மாதிரி பேங்க் ஆஃப் பரோடாவுடைய பிரான்ச்சஸ் வந்து நார்த்தில் அதிகம், சவுத்தில் கம்மி. சரிங்களா? ஸோ அதுக்கு தெளிவாக இருக்கணுன்றதுக்காக ஒரு 5-6 ஸ்டேட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கேன். ஸோ ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். இப்போ பேங்க் ஆஃப் பரோடா தமிழ்நாட்டில் 196 பிரான்ச் தான் இருக்குது. சரிங்களா? மற்ற கனரா பேங்க் பிரான்ச் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் இதில் கிளியர் பண்ணிடுறீங்க, போஸ்டிங் நார்த்தில் வந்துடுது. என்ன செய்வீங்க? 5 இயர்ஸ் நார்த்தில் இருப்பீங்க. சரி, நான் 5 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வர்றேன், இதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் பிரான்ச்சஸ் நிறைய இருந்தால் தான் வேக்கண்ட்டும் நிறைய வரும். புரியுதா நான் சொல்கிறது? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறது 196 பிரான்ச் தான். ஸோ பாசிபிலிட்டி எல்லா பிரான்ச்சஸ்லேயும் ஆஃபீஸர் ஒரு இருப்பாங்க. யாராவது 1 or 2, அதிகபட்சமாக ஒரு 20 பேர் ரிட்டையர் ஆவாங்களா? சரிங்களா? ஒரு 20 பேர் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பேங்க் ஆஃப் பரோடாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 196 பிரான்ச்சில் 20 பேர் ரிட்டையர் ஆகும், ப்ரொமோஷன் ஆகிறாங்க. 20 தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் கிளியர் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? எல்லாருமே வேகன்சி பொறுத்து தானே போட்டிருப்பாங்க. அப்போ அந்த டாப் 20ல் எல்லாரும் பேங்க் ஆஃப் பரோடா போகிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள வேகன்சி கிடைச்சாதான் உண்டு, இல்லைன்னா நார்த்து தான் போகிறீங்க. அப்போது தமிழ்நாட்டில் பரவலாக எந்த பிரான்ச்சஸ் அதிகமாக இருக்குது, எந்த பேங்க்கு இல்லையா? எனக்கு பிடிச்ச பேங்க் வந்து இந்தியன் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா நீ நினச்சாலும், ஐயா துணியை துவைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதை கையால் கல் மேலே அடித்து துவைச்சாலும் ஒன்று தான், வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சாலும் ஒன்று தான். ஏன்? ரெண்டுமே போட்டு புளி தான் போகுது. நீ எந்த பேங்க்கில் வேலை பார்த்தாலும் ப்ரெஷர் ஒன்று தான், ஒர்க்கும் ஒன்று தான், சேலரி ஒன்று தான், அதில் சேஞ்சஸ் இருக்காது. பர்சனலாக ஒரு சிலருக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்தியன் பேங்க் தான் இருக்குது. எனக்கு இந்தியன் பேங்க்கில் வேலை பார்க்குறது தான் என்னை சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கும் எனக்குள்ள ஒரு பெருமை. ஆஹா, இந்தியன் பேங்க்கில் அவன் வேலை பார்க்குறான். ஸோ அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கும், கனரா பேங்க் இருக்கும். ஸோ அது தப்பு கிடையாது, தாராளமாக கொடுக்கலாம். பட் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக, ஐ மீன் சவுத்தில் இருக்கீங்க, ஆல் ஓவர் நார்த்தில் இருக்கிறவங்க நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. பிரான்ச்சஸ் எங்கே அதிகமாக இருக்குது? இப்போ நான் இந்தியன் பேங்கே கொடுக்குறேன், வேகன்சியே வரல. சரி, அதுக்கடுத்து கனரா பேங்க் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாசிபிலிட்டி ஃபஸ்ட்டு போஸ்டிங் அவுட் ஆஃப் யுவர் ஸ்டேட் போட்டாலும் ஹோம் ஸ்டேட்டை வர்றதுக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா
உங்கள் ஸ்டேட்டில் நிறைய பிரான்ச்சஸ் இருந்தால் தான் நீங்கள் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ பிரான்ச்சஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். புரியுதான்னு சொல்கிறது? ஸோ அப்போ ப்ரிஃபரன்ஸில் பாருங்கள், பேங்க் ஆஃப் பரோடா தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குன்னா 196, கேரளாவில் 245, கர்நாடகாவில் ஒரு 135, ஆந்திர பிரதேஷில் ஒரு 310, தெலுங்கானாவில் ஒரு 73 பிரான்ச்சஸ். அப்ராக்சிமேட்டாக 95% இது அக்யூரேட்டாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கனரா பேங்க்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நீ கனரா பேங்க்கை ப்ரிஃபரன்ஸாக கொடுத்து கிளியர் பண்ணுற, இமேஜின் பண்ணி பாரு, தமிழ்நாட்டிலே ஒரு 1100 பிரான்ச்சு, கர்நாடகாவில் ஒரு 2500 பிரான்ச்சு. அதிகபட்சம் கர்நாடகா தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு லைஃப் ஓடிடுறியா? நீ வேறு ஸ்டேட்டுக்கே ஒரு வேளை நீ கனரா பேங்க் கிளியர் பண்ணி குஜராத்தோ இல்லை மகாராஷ்டிராவோ கோவாவோ போகிறேன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவும் வரதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் இல்லையா? ஏன்? இங்கே பிரான்ச்சஸ் அதிகமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக வேக்கன்ட் கிரியேட் ஆகும், இல்லைன்னா ப்ரமோட் ஆவாங்க, ரிட்டையர் ஆவாங்க, சூப்பராக உள்ளே வரலாம், ட்ரான்ஸ்ஃபர் ஈஸியாக கிடைக்கும். 5 இயர்ஸ் கண்டிப்பாக ஒரு பிரான்ச்சோ ஜோனோ நீ மாடியூலோ நீ மாறுற அப்படின்னா இங்கே வர்றதுக்கான பாசிபிலிட்டியும் அதிகமாக கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். புரியுதா? ஸோ கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 466 ப்ளஸ், ஆந்திர பிரதேஷ் 300 அண்ட் தெலுங்கானா 300+ இருக்குது. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இதெல்லாம் வேகன்சி வைஸ் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். சரியா? இதெல்லாம் டாப் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா நீ கிளியர் பண்ணுற. போன வருஷம் ஏன்னா IBPSPO கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கேட்டு பாருங்க, தமிழ்நாட்டில் ஏதோ ஒருத்தர் 2 பேர் தான், இது எல்லாருமே கோவா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தெலுங்கானா. இங்கே பிரான்ச் இல்லையா? இங்கே எல்லாருக்கும் பிரான்ச் கம்மியாக இருக்குது. அப்போ வேக்கண்ட் எங்கே இருக்குது? எங்கே பிரான்ச் நிறைய இருக்கோ அங்கே தான் வேக்கண்ட் கிடைக்கும். ஸோ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா நம்மளை பொறுத்தளவுக்கு செம்ம வேகன்சி விட்டுருக்காங்க. எவ்வளோ வேகன்சி விட்டுருக்காங்க நாங்கள் பார்த்துக்கோமா? பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 1100 வேகன்சி நம்ம போடுவோம். 1100ல் ஒரு ஆளாக செலக்ட் ஆகிட்டோம். தமிழ்நாட்டில் பிரான்ச் இல்லையே, கேரளாவில் பிரான்ச் இல்லையே, கர்நாடகாவில் இல்லையே, ஆந்திராவில் இல்லையே, ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ எங்கே போவேன்? நீ நார்த்து தான் போய் ஆகணும். நீ நார்த்துலேருந்து திரும்பி தமிழ்நாட்டுக்கு வரணும்னாலும் இங்கே பிரான்ச் கம்மியாக தானே இருக்குது. வேக்கன்ட் கிரியேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி குறையுதா இல்லையா? ஸோ அதில் தெளிவாக இருங்க. அப்போ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கேரளாவில் 23, கர்நாடகாவில் 64, ஆந்திர பிரதேஷ் 27, தெலுங்கானா 41. இந்தியன் பேங்க், இதுதான் இந்தியன் பேங்க் ஏன் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டும் அப்ராக்சிமேட்டாக 1119 பிரான்ச் இருக்குது. ஸோ நியர்பை ஸ்டேட் கேரளாவில் 180+, கர்நாடகாவில் 145, ஆந்திர பிரதேஷ் 325 அண்ட் தெலுங்கானா 177. ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஏன் இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கனரா பேங்க்லாம் நம்ம சவுத்தில் இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ கனரா பேங்க் பெங்களூரு, இந்தியன் வந்து சென்னை, இந்தியன் ஓவர்சீஸ் சென்னை. ஸோ உங்களுடைய ஹோம் ஸ்டேட்டில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் அதிகம். ஸோ தமிழ்நாட்டில் ஓவராலாக எந்த பேங்க்குக்கு பிரான்ச்சஸ் அதிகம்னா அது SBI தான். ஸோ அதில் டவுட் கிடையாது. அதை தாண்டி அப்படின்னா டாமினேட் பண்ணுறது இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு அண்ட் கனரா பேங்க் தான். இதை தாண்டி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்கன்னா லைஃப்பில் ஒரு டைமாவது நீங்கள் நார்த்தில் இருந்து தான் ஆகணும். புரியுதா? இல்லையே சவுத்துலேயே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதான் சொல்கிறேன், பிரான்ச்சஸ் பொறுத்து தான் அமையும். ஓகே. ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 1150, கேரளாவில் 183, கர்நாடகாவில் 80, ஆந்திர பிரதேஷ் 296, தெலுங்கானாவில் 150+ இருக்குது. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு டாப் பேங்க்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இப்போ பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. ஸோ நீங்கள் சவுத்தில் இருக்கீங்கன்னா சவுத்தை டாமினேட் பண்ணக்கூடிய பேங்க்குகள், அதாவது சவுத்தில் இந்த பேங்க்குகளுக்கான பிரான்ச்சஸ் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்கு வேக்கன்சி கொடுக்காததுனால நான் 3rd place போட்டிருக்கேன். இல்லைனா கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு தான் கொடுப்பேன். ஸோ கனரா, நெக்ஸ்ட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், வேக்கன்சி இருந்தாலும் இல்லைனாலும் சரி நான் இந்தியன் கண்டிப்பாக கொடுப்பேங்க. நீங்கள் கொடுக்குறது கொடுக்காதவங்க ஒரு சிலருக்கு ட்ரீம் பேங்க் இருக்கும். இந்த 3 பேங்க்குகளுக்குள்ள, அதாவது கனரா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க்குள்ள உங்களுக்கு இந்த பேங்க்கில் வேலை பார்க்குறது எனக்கு ஒரு ட்ரீம்னா அதை ஃபஸ்ட்டு கொடுத்துரு, டவுட்டே கிடையாது. ஏன் சிலருக்கு அப்படிதான். எங்கள் ஊர்லலாம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வேலை பார்த்தா பெருமைதான். ஏன் எங்கள் மொத்த ஊருக்குமே இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு தான் நல்லா தெரியும். பரவாயில்ல, அந்த பையன் அந்த பொண்ணு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வந்து ஆஃபீஸர் ஆகிட்டாங்க, கிளரிக்கல் ஆகிட்டாங்கன்னு பெருமையாக பேசிக்குவாங்கல்ல. அப்படிதான் இதில் வேலை பார்த்தா நான் சொன்னாலே ஆல்ரெடி துணி துவைக்கிறது எங்கே துவைச்சா என்ன, துவைக்கிறது ஒரே இடம் தான், துவைக்கிற ப்ராசஸும் ஒரே ப்ராசஸ் தான். டார்கெட் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், அதை தாண்டி வேலையே இல்லாததுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, யூகோ, பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் நேஷனல். ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்த்தில் சரியான பீக்கு, அதாவது எல்லா ஸ்டேட்லையும் பிச்சு வந்துடும். சவுத்தில் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அப்போ நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டில் ஹையஸ்ட் பிரான்ச்சஸ் என்ன பேங்க் இருக்குது அப்படின்றத பார்த்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இது எஸ்பெஷலி எதுக்கு யூஸ் ஆகும்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நீங்கள் ஹோம் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு யூஸ் ஆகும், இல்லை அதர் ஸ்டேட்லேருந்து உங்கள் ஹோம் ஸ்டேட்லேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு போக முடியாத அளவுக்கு தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓரளவுக்கு ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய
இப்போ ப்ரிஃபரன்ஸை ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஹோம் ஸ்டேட்டில் ட்ராவல் பண்ணலாம், இல்லை நீங்கள் அதர் ஸ்டேட்டில் இருந்தாலும் உள்ளே வர்றதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கும். சரிங்களா? இதை தாண்டி இல்லை நான் தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னா குதிச்சுக்கோ. சரியா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் டாடா, பாய்.